ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாமிங்களா. இன்னைக்கு ஒருத்தக்கும் செய்யலாம். வாங்க கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். சட்டி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பெட்டியும் பார்த்துக்கலாம், கடுகையும் பார்த்துக்கலாம். பார்த்துக்குங்க. 2 காய் பூண்டு பார்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வேப்பிலை பார்த்துக்கலாம். மாங்காய் பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஊற்றிக்கலாம். வானல் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ புளி கரைசல் தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி கரைசல் தண்ணியோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இப்படி கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த வத்தலெல்லாம் அதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்கட்டு வேண்டாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ நல்லா கொதிக்கும் போது பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் இடித்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க சாப்பிடலாம். நீங்கள் சப்பாத்தி பண்ணுங்க.